காய்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்கள்ட்ட கொஞ்சம் சாரி கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா, நான் பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவில் கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா, என்னை நேத்தி ஒருத்தன் ரொம்ப ஒரு டென்ஷன் ஏற்றி விட்டான். அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ, இந்த வீடியோ ஒரு 15 வயசுக்கு கீழே இருக்கவங்க தயவு செஞ்சு பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் அசிங்கப்படுவீங்கன்னு நான் அப்படி சொல்லல. ஏன்டா அவன் இப்படி பேசுகிறான், இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நீங்கள் வந்து யோசிப்பீங்க. இந்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன் அதை. இந்த வீடியோக்கு பயன்படுத்தின டெம்ப்ளேட்லாம் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ வந்து ஒரு டுட்டோரியல் வீடியோ கிடையாது, ஒரு ரிவெஞ்ச் வீடியோ. நான் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவுக்கு பயன்படுத்தியிருக்கேன்ல அந்த ஐ எம் சிங்கிள் அப்படின்னு அந்த இதை நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஏன் நான் வந்து இவ்வளோ கோவமாக இருக்கேன் அப்படிங்கிறத அப்போ நான் வந்து சொல்கிறேன். நேற்று பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நான் எப்படி பேசியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்களே போய் பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களே போய் பாருங்கள். நான் நல்லா பேசலை அப்படின்னா நீங்கள் வந்து என்னை செருப்பால் அடிங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். அதை விட்டுட்டு அந்த நாய் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ வீடியோவே போடலனாலும் பரவாயில்ல, நீ தயவு செஞ்சு பேசாத, என்னைய பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அவன் யார்? அவன் எனக்கு என்ன ரீசார்ஜ் பண்ணி விட்டானா, இல்லை எங்கள் வீட்டுக்கு கரண்ட் பில்லை தான் அவன் கட்டினானா? டேய் லூஸு காய்ஸ், நான் உங்களை சொல்ல அவனை சொல்கிறேன். ஏன்டா லூஸு, ஷோ வேணாம். நான் எவ்வளோ வீடியோ நான் வந்து டீசெண்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் வந்து சொல்லி கொடுத்தா, அவன் யாரானா நடுவில் புந்து ஆட்டையை குலைக்கிறான். என் சப்ஸ்கிரைபருக்கு எப்படி சொல்லி கொடுத்தா புரியும்னு எனக்கு தெரியும்டா லூஸு. ஐயோ வேணாம். நானும் டீசெண்டாக தான் கொண்டு போகணுன்னு இருக்கேன். இந்த நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா தூங்குறப்ப கூட அவன் சொன்னது தான் வருது. அவன் சொன்னதை இப்போ பாருங்கள், டிஸ்பிளேல வரும், அதை பாருங்கள். வேணால் அதை வீடியோ வந்து பாஸ் பண்ணிவிட்டு வேணால் பாருங்கள். அவன் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து தயவு செஞ்சு நீ பேசாத, நீ மதன் அவர் பேர் என்ன மன்மதன் நேரம் நீ பேசுகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீ மனோபாலம் மாதிரி பேசுகிற அப்படிங்கிறான். நீங்கள் வந்து எனக்கு வந்து நீங்கள் பெரிய வயசாக இருந்தாலும் சரி, சின்ன வயசாக இருந்தாலும் சரி, நீ எதுக்கு என்னோடய இதில் வந்து நீ வந்து கமெண்ட் பண்ணுற? நல்லா இருந்துச்சுன்னா பாரு, பிடிக்கலன்னா போய்கிட்டே இரு, அவ்வளோதான். எதுக்கு நீ வந்து என்கிட்ட வந்து பேசுகிற இப்படி? என் சப்ஸ்கிரைபருக்கு எப்படி சொன்னால் புரியும்னு எனக்கு தெரியும், நீ ஒன்றும் சொல்லாத. சரியா காய்ஸ்? நான் உங்களை சொல்ல அவனை சொல்கிறேன், புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ கோபமாயிட்டேன். தூங்குறப்ப கூட அதுதான் வந்து எனக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. என்னைய வீடியோ போடக்கூடாதுன்னு சொல்கிறானே, யார் அவன், எப்படி இருப்பான் அப்படின்னு கூட நான் வந்து யோசித்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். சரி, அவன் இவ்வளோ தான் பேசுகிறானே, சரி அவனோட சேனலை போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் சேனல் மட்டி சேனலு. என்ன அது, ஒரு ஹோம் இல்லை, வீடியோ இல்லை, அது கூட அவனுக்கு ஒழுங்காக இல்லை. அவனோட முதுகுலே அவ்வளோ அழுக்கு இருக்குது, விட்டுட்டு என் முதுவை வந்து சுரண்டிக்கிட்டு இருக்கான். காய்ஸ் நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து எப்படி வீடியோ பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறேன்னா இல்லை உங்களுக்கு கடுப்பேற்றுற மாதிரி பண்ணுறேன்னா அப்படிங்கிறத நீங்கள் வந்து தயவு செஞ்சு சொல்லுங்கள். நான் வந்து கமெண்ட்டுக்காக நான் சத்தியமாக வந்து கேட்கல. நான் சத்தியமாக வந்து கமெண்ட்டுக்காக மட்டும் நான் கேட்கல. நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு வந்து இதுதான் ஒரு இது. நீங்கள் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிங்கன்னா நான் சத்தியமாக நான் வந்து இனிமேட்டுக்கு வீடியோவே போட மாட்டேன். நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த நாயை நான் விட மாட்டேன், கண்டிப்பாக வந்து நான் விட மாட்டேன். இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து உட்காந்து பேசலாம் அப்படின்ட்டு தான் இருந்தேன். உட்காந்து பேசுகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு நல்ல கண்டென்ட் ஒன்று இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பிடிக்கும், அதனால தான் நான் வந்து உட்காந்து பேசலை. என்னோடய மூடே அப்படியே மாற்றிட்டேன் நேற்று அந்த கமெண்ட் பண்ணதுலேருந்து. அப்படியே அப்செட் ஆகி அப்படியே உட்காந்துட்டேன். எங்கள் பசங்களாம் அப்படியே கேட்குறாங்க என்னடா ஆச்சு அப்படின்னு. இது மாதிரி சொன்னேன், இது மாதிரி ஒருத்தர் என்னை திட்டான்டா, நானும் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு வந்து வீடியோ போட்டாலும் இவன் வந்து என்னை எப்படி திட்டுறான் அப்படின்னு தான் நான் கேட்டிருந்தேன். அவன் திட்டுறானோ இல்லை அவன் ஜோக்குக்காக பண்ணுறானோ அப்படி இல்லை, அடுத்தவனோட மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தானே அவன் வந்து பேசணும். நான் வந்து உங்கள்கிட்ட ஜாலியாக பேசுகிறேன்னா என்னோடய ஜாலி அப்படி மைக்கு வரைக்கும் தான் நான் வந்து கொஞ்சம் ஜாலியாக பேசுவேன். ஃப்ரெண்ட்ஷிப்பு இவங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் நான் பேசுவேன். பர்சனல் லைஃப் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா? உங்களை யாராவது இது மாதிரி வந்து உங்களோட சேனலில் திட்டினாங்களா, உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுவும் நிறையா பேர் வந்து பார்க்குறாங்க கமெண்ட் செக்ஷனில், அப்படி திட்டினா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் வீடியோ போடுறேன், அதை பார்த்துட்டு தமிழன் டெக்கு, எம்வி கிரியேஷன் சார்லாம் வந்து நீங்கள் வந்து நல்லாவே வீடியோ போடுறீங்க, நீங்கள் கண்டினியூஸாக வந்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நம்ம வந்து ஒரு பெரிய சேனல்கிட்ட வந்து நம்ம ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கோம் அப்படின்னு நினச்சி நான் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டேன், உண்மையாலுமே சொல்கிறேன். நான் அவங்கள்ட்டையும் நான் கேட்டு என்னோடய வீடியோ கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணிவிடுங்க அப்படின்லாம் நான் சொல்லியிருந்தேன். அவங்களும் ஓகே ப்ரோ நீங்கள் வீடியோ அனுப்புங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து இப்படி உக்காந்தா அவன் என்னடான்னா, நீ எதுக்கு வீடியோ போடுற அப்படின்னு அவன் கேட்குறான். இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது, நீங்களே சொல்லுங்கள். எதுக்கு அவன் வந்து வீடியோ போடுற அப்படிங்கிறான்.
ஸோ யூடியூப்பில் வந்து வீடியோ போடுறதுனா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் வந்து வீடியோ வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ திடீர்னு இப்படி வந்து ஒருத்தன் சொன்னான்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்களே வந்து நினச்சி பாருங்கள். இது மாதிரி உங்களை வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும்? எனக்கு வாயில் நல்லா வருது. ஐயோ, அடக்கிக்கிட்டு இருக்கேன். காய்ஸ், நான் உங்களை சொல்லலை, அவனை சொல்கிறேன். புரியுதாடா நாயே, நன்றி கெட்ட நாயே, நீ சப்ஸ்கிரைபை அன்சப்ஸ்கிரைப் பண்ணு. நீ உன் சேனல் இது மாதிரி வீடியோ வந்து போடு, இவன் என்னை திட்டான் அப்படின்னு வீடியோ வந்து போடு. என் சேனலுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்குவேன், சத்தியமாக நீ எங்கே இருந்தாலும் உன்னை தேடி நான் வருவேன், பார்த்துக்க. என் சேனலில் மட்டும் நீ ஏதாவது கை வச்ச அப்படின்னா நான் உன்னை விட மாட்டேன். நீ ஒரு ஆள் தான். என் பின்னாடி பார்த்தீங்கன்னா எம்வி கிரியேஷனு, தமிழன் டெக்கு, ஒண்டர்ஃபுல்லு, மூணு பேர் இருக்காங்க, பார்த்துக்க. ஓவராக பேசக்கூடாது தம்பி. இவன் என்ன கண்டுக்க மாட்டான், கமெண்ட்டை படிக்க மாட்டான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த, அதெல்லாம் இங்கே நடக்காது. கெட்ட வார்த்தை வருது, திட்டாமல் ஒழுங்காக போயிரு. இனிமேட்டுக்காவது வேறு ஒரு சேனலில் போய்ட்டு எதுவும் பேசுன அப்படின்னா நடக்காது. இனிமேட்டுக்கு உன் பருப்புலாம் இங்கே வேவாது, சரியா? புரியுதாடா? வார்த்தை நல்லாவே வருது. ஸோ நீங்கள் இருக்க அந்த சின்ன குழந்தைங்கலாம் பார்ப்பாங்க. இவன் என்னடாண்ணா ஃபஸ்ட்டே வந்து சின்ன குழந்தைங்க பார்க்க மாட்டாங்க, பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்கிறேன்னா அப்போ தான் பார்ப்பாங்க. அப்போ தான் அந்த பார்க்க வேணாம் அப்படின்னு சொன்னால் தான் பார்ப்பாங்க. அதனால் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க நான் வந்து நினைக்கிறேன். வேணாம், அதனால தான் நான் திட்டல. கொஞ்சம் திட்டியிருந்தேன்னா கொஞ்சம் மன்னிச்சிங்க. ஸோ என்னால் முடியல, ஆத்திரம் வந்துருச்சு. அப்படி ஒரு கோவம். அவன் வீடியோ அந்த கமெண்ட்டை பார்த்தோன்னே எனக்கு சரியான கோவமாயிருச்சு. ஸோ தூங்குறப்போ முதற்கொண்டு எனக்கு அதுதான் ஞாபகமாகவே வந்துக்கிட்டு இருந்துச்சு. பார்த்துக்குங்களேன், நீ உன் சேனலில் நீங்கள் என்ன வேணாலும் நீ போட்டுக்க, சரியா? ஆனால் என் சேனலுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா உன்னை நான் விட மாட்டேன். ஏன்னா நான் கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கேன். உங்களுக்கே தெரியும் காய்ஸ், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு. ஸோ இப்போ தான் பார்த்திங்கன்னா என்னோடய சேனல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து க்ரோ ஆகுது. நீங்கள் அவன் பண்ண கமெண்ட்டே நீங்கள் படிச்சிருப்பீங்க. எவ்வளோ கோவம் வருதுன்னு நீங்களே பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு வியூவராக பார்க்காதீங்க, நீங்கள் வந்து ஒரு கிரியேட்டராக அப்படி பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ இதாக இருக்கும் அப்படின்னு. என்னால் அடக்கவே முடியல. அவன் நேரில் இருந்தானா சத்தியமாக அவன் செத்துருப்பான் என்கிட்ட. ஸோ இதோட என்ன பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு பேடாக ஒரு கமெண்ட் வந்துச்சு. அது பார்த்திங்கன்னா என்னை திட்டியிருப்பான் கெட்ட வார்த்தையிலே. அதை நான் வந்து காட்டல. ஏன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து அந்த ஹேஷ்லாம் போடவே இல்லை. நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க அந்த ஸ்டார் மாதிரி அப்படின்னு. அதை வந்து அவன் போடவே இல்லை, அப்படியே நேராகவே திட்டியிருப்பான். ஸோ அவனுக்கும் அதுதான், பார்த்துக்கடா, ஒழுங்காக ஓடிடு. இனிமேட்டு என் சேனலை நீ அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீ போய்கிட்டே இரு, அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். காய்ஸ், நான் வந்து உங்களை சொல்ல, நான் அவனை தான் சொல்கிறேன். ஓகே காய்ஸ், நான் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸாக தான் பேசியிருப்பேன். ஸோ நான் வந்து பேசுகிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணால் தான் நான் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். நீங்கள் பண்ணல அப்படின்னா ஸோ யாருக்குமே நான் வந்து பேசுகிறது பிடிக்கல அப்படின்னு தான் நான் வந்து நினப்பேன். ஸோ நீங்கள் தயவு செஞ்சு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. நான் வந்து கமெண்ட்டுக்காக அப்படின்னு நான் வந்து கேட்கல. ஸோ நீங்கள் பண்ணால் தான் நான் நாளைக்கு போடுற வீடியோவில் எப்படி நான் வந்து பேசுகிறது அப்படின்னு தான் நான் வந்து யோசிப்பேன். ஸோ நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் நார்மலாகவே பேசலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து யோசிச்சிருவேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி காய்ஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.